ஏவா வேலு பெரிய பல பெட்டிகளை வச்சிருக்கார். அதை விட பெரிய பெட்டி யாரு? எடப்பாடி. மக்களை ஏமாற்றுவதற்கு எது தேவைப்படுது? ஒரு கூட்டணி. அதனாலதான் பிரேமலதாக்கு இவ்வளவு டிமாண்ட். இதுதான் திமுகவினுடைய அரசியல், ஜக்கியுடைய அரசியல், வேலுமணி அரசியல், பிரேமலதா அரசியல். 100 புதிய முகங்கள் வர்றான் சட்டசபைக்கு. கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு 5000 50,000 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். அமெரிக்க டாலர் $5000 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். 1 லட்சம் படித்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் சார். ஒரு தேர்வு மையத்தில் கொலாப்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த தேர்வும் நிறுத்தி வைக்கப்பட்ட ரகசியம் இதுதான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மகா சிவராத்திரி பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அது நிகழ்வுல தேமுதிகவை சார்ந்த தலைமையாக இருக்கக்கூடிய திரு பிரேமலதா அவர்களும் ஐஎஸ்பி வேலுமணி அவர்களும் சந்தித்த அந்த சந்திப்பு என்பது அரசியலாக பார்க்கப்படுகிறது. என்ன அரசியலாக பார்க்கப்படுகிறது? இங்கதான் வேலுமணி ஏன் இப்படியாவது முதலமைச்சராக்குவார் தன்னை. எடப்பாடியை காலி பண்ணிட்டு, காலின்னு அரசியலை காலி பண்ணிட்டு தன்னை முதலமைச்சராக்குவார். யாரு? ஜக்கி. இப்போ பிரேமலதா ஏன் அங்கே போயிருக்குன்னா, எங்களுக்கு ஒரு பாஜக தயவுல நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டபுள் டிஜிட்டலில் எம்எல்ஏக்களும் ஒரு 300 கோடி பணமும் வாங்கி கொடுக்கணும். எங்கே போயிருக்கு? செக்கி கிட்ட. இதுதான் நிலம். புரோக்கர் வேலையிலேயே நடக்குது இது. எடப்பாடி இப்போ யாரையும் நம்புறது இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களை. எதனால? எல்லாம் கவுத்துட்டு பிஜேபிக்கு போயிடுவான். எல்லாம் கவுத்துட்டு எப்படா கவுக்கலான் இருக்கான். எப்போ வேணாலும் கவுப்பான். யாரு? அப்போ எடப்பாடி 160 சீட்டில் நிற்க போறாருங்க. 60 சீட்டு பழைய முன்னாள் இந்நாள் எல்லாத்துக்கும் 60 100 புதிய முகங்கள் வர்றான் சட்டசபைக்கு இந்த முறை. இந்த அதிமுக ஜெயிச்சா வெற்றி பெறத ஒரு உறுதி கண்டிப்பா உறுதி. ஆமா. அதாவது 5000 கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. 5000 50,000 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். அமெரிக்க டாலர் $5000 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். மக்கள் அவ்வளவு அதிருப்தியா இருக்கான் திமுக ஆட்சி மேல். இன்ப அதிர்ச்சின்றார். 5000 கொடுத்தது முதல்வர் சொல்லுவார், பிரதமர் எல்லாம் சொல்லுவாங்க. மக்கள் வெறுப்புல இருக்கான். நீங்க இந்த ஒரு ஊழல் லைவா நடந்த ஊழல் ஏறக்குறைய 1 லட்சம் பேர் பாதிச்சிருக்கான். 1 லட்சம் பேர் திமுக ஓட்டு போடுவானா? போட மாட்டானே. பாதிக்கப்பட்டவன் 1 லட்சம் படித்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் சார். எப்படின்னா, போன வாரம் டிஎன்பிசி தேர்தல் நடந்தது. டிஎன்பிசி தேர்தல் அதான் தேர்வு எழுதுனா 1 லட்சம் பேர்கிட்ட 1 கோடின்னு அமைச்சர் பூரா வாங்கிட்டு வண்டுமுருகன் பட்டியல் அதிகாரிட்டு போகுது. யாரு? வண்டுமுருகன் வக்கீல் வண்டுமுருகன் பட்டியல் போகுது. அதிகாரி கிழிச்சு வீசிட்டான். படித்து பாஸ் ஆனவனை தான் அதாவது டிஎஸ்பி ஏசி போலீஸில், ஹெச்ஆர்என்சியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸு, இப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஓ, டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ, ரெவன்யூ ஆர்டிஓ, இந்த பதவியெல்லாம். இது ஐஏஎஸ் ஆகலாம். 1 கோடி ரூபா நிலத்தை சொத்தை விற்று கொண்டு வந்து இந்த மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் பசங்கள்லாம் கொடுத்துருக்கான் நம்பிக்கையோட. இதை அந்த அதிகாரி 100 ஆண்டு வாழணும். கிழிச்சி வீசிட்டாலாம் போட முடியாது. அப்போ பணம் கொடுத்தது பூரா வீடியோ கேமரா வச்சுருக்கான். 35 அமைச்சர்களும் அந்தமான் தீவுக்கு தான் போயிடணும். அப்போ தயவுசெய்து நீங்கள் பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்துருச்சுன்னா பணம் கொடுத்து கேட்பானா இல்லையா? சட்டை பிடிப்பான். கேமரா வச்சிருக்கான். 35 அமைச்சர்கள் ராஜபக்சே தப்பி ஓடுன மாதிரி தான் ஓடணும். அப்போ தேர்தல் நிறுத்திடு. இது தேர்வே நிறுத்திடு. ஒரு தேர்வு மையத்தில் கொலாப்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த தேர்வும் நிறுத்தி வைக்கப்பட்ட ரகசியம் இதுதான். அப்போ 1 லட்சம் பேர் ஓட்டு போடுவானா திமுகவுக்கு? பாதிக்கப்பட்டவங்க எப்படி போடுவாங்க? அப்போ எப்படி 5000 கொடுத்தா பெண்கள் வாக்குன்ற 1,31,00,000 பெண்களுடைய வாக்கு அப்படின்றாங்க. இல்லைங்க, அப்படி பார்த்தா ஜெயலலிதா காலத்தில் கொடுக்காத பணமா? இதே போல் ஜெயலலிதா பல ஆயிரம் தம்மா கொடுத்தது.
பொங்கலுக்கு கொடுத்தது, எல்லா பண்டிகைகளுக்கும் கொடுத்தது. வேட்டி, சேலை, மடிக்கணினி, சைக்கிளு, யாருக்கு பள்ளிக்கூடத்து பெண்களுக்கு, இப்படி எவ்வளவோ அந்த அம்மா கொடுத்தது. குழந்தைய பற்றின தெருவில் கூட நாய் இழுத்துட்டு போகுது, அப்படிலாம் அந்த அம்மா கொடுத்தது. ஓட்டு போட்டானா ஏடிஎம் கேட்க இல்லையே. அப்போது திமுக ஆட்சி 3% தான் இந்த 5 வருஷம் ஓடிச்சு. 3%? ஆமாம், அதிமுக திமுக வாக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். 3%. இப்போ 5% அது அதிருப்தி ஆயிடுச்சு. எவ்வளவு? 5%. 5% திமுகவுக்கு ஓட்டு போட்டு அத்தனை பேரும் அதிருப்தி ஆயிட்டான். அப்போ திமுக எவ்வளோ உருவியாச்சு? -1.5 போயிடுச்சா? இன்னும் அதிகமாகும் இருங்க, பேசுறதுக்குள்ள அதுக்குள்ள 1.5. அதாவது கிறித்துவ வாக்கு பூரா ஜோசப் விஜய்க்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் போயிடும். அப்போ அதில் எவ்வளோ உருவியாச்சு? 3.5 உருவியாச்சு. 3 5 உருவியாச்சு. திமுக வாக்கு வங்கி 5% எங்கேருந்து திருடப்பட்டது? திமுக திருடப்பட்டது. இது தாண்டி 5% அதிருப்தி வாக்கு, 10% திமுக டெபிசிட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் திமுக தான் பேசிட்டே இருக்காங்களே. திமுக பாதுகாத்தது. டெல்லியில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே. என்ன போராட்டம்னா, மோடியை தாக்க முயற்சிக்கிறார்கள், கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், ஒரு பெரிய எல்லாம் வந்தாங்க, பெண் எம்பிக்கள். ஆமாம், அதில் திமுக பெண் எம்பிக்களே போகலை. பாஜகவுக்கு பயந்து திமுக ஆண் எம்பிக்களே போகல. திமுக பெண் எம்பியே இல்லையா? இங்கேருந்து உத்தரவு, போயிடாதீங்க, மோடி நம்ம கோவப்பத்தினா நமக்கு டெபிசிட் போட்டுருவார். எவ்வளவு? 1000 கோடி ஃபைன் போட்டுருவார். வேண்டாம், வேண்டாம், ஆட்டத்தில் கலந்துக்காது. இதையெல்லாம் சிறுபான்மை பார்த்துட்டு தான் இருக்கான். கிறித்துவம் பார்க்குறான், முஸ்லீம் பார்க்குறாங்க, தலித்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது என்ன ஆகும்? எதிரொலிக்கும். அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுக, நீங்கள் டிஎன்பிசியில் பாதிக்கப்பட்டவங்க 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான பலனை அறுவடை பண்ணி ஆகணும் திமுக. கண்டிப்பாக இதுதான் திமுகவினுடைய அரசியல், ஜக்கியுடைய அரசியல், வேலுமணி அரசியல், பிரேமலதா அரசியல். ஒரு நிறைவான கேள்வி. அப்போ இப்போ அதிமுக கூட்டணியில் தேமுதிக அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும்? 100% உறுதி. 100%. ஏன்னா என்ன அடிப்படை, என்ன ஒப்பந்தம் அதில்? இல்லை, அதாவது என்ன, அதாவது ஒப்பந்தம் வந்த தேர்தல் அறிவித்த பிறகு தான் தெரியும். ஏவா வேலு பெரிய பல பெட்டிகளை வச்சிருக்காரு. அதை விட பெரிய பெட்டி யாரு? எடப்பாடி. அப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் தானே, பெட்டி தான். நீங்கள் எங்கள் கட்சியில் ஒரு கூட்டணி இருக்கியா, எங்கள் கட்சியும் தேமுதிக இருக்குது, இப்படி காமிக்க வேண்டிய தேவை வந்து இப்போ ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அந்த சமூகம் அவர்களுக்கு பின்னாடி இல்லை. இருந்தாலும் அந்த சமூகம் இருப்பதை போல ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டு ஒரு அடையாளம். நீங்கள் சின்ன சின்ன லட்டர்பட கட்சியெல்லாம் இருக்குது. அந்த கட்சியெல்லாம் எங்க கூட இப்போ திமுக 13 கட்சியில் இருக்குது. சிபிஐயில் 1% கூட ஓட்டு இல்லை. அதனால ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடையாளம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட பேர் நல்லா இருக்கு. கம்யூனிஸ்ட் அங்கே மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் இருக்கு, எல்லாம் பின்னாடி இருக்காங்கய்யா. காமிச்சிக்கிறேன் எங்க, நாங்களே ஸ்டாலின், இங்கே ஒரு ஸ்டாலின். ஆமா, இந்த அறிவாலயத்தில் ஒரு ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் பின்னாடி யார் இருக்கா? சேக்குவாரா, பிடல் கேஸ்ட்ரோ, ரால் கேஸ்ட்ரோ, மாசத்திங், ஷூட்டே, பாட்டே, இப்படி எல்லாம் இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு எது தேவைப்படுது? ஒரு கூட்டணி. அதனால தான் பிரேமலதாக்கு இவ்வளோ டிமாண்ட். இந்த டிமாண்டு இந்த முட்டாள் மக்களை ஏமாற்றுவதற்கு, வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கு. யார் கூட்டணி சேர்ந்தாலும் திமுக என்ன சொல்லுது? 30 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணுறாங்க, காசை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம், கையில் காலில் விழுந்தா ஜெயிச்சுட்டு வா. வெற்றி பெறுவது மட்டும்தான் அவனுடைய இலக்கு. காலில் விழுகணும், போய் ஒவ்வொருத்தன் காலிலையும் 30 கோடி நாங்கள் ரெடியாக வச்சு எல்லாத்தையும் நாங்கள் பணத்தை சப்ளை பண்ணிடுறோம். கூட்டணி பாட்டணி எல்லாம் இருந்தாலும் 234 கூட்டணி பாட்டணிக்கு. இதுதான் திமுகவுடைய அசைன்மெண்ட். இல்லை, தேமுதிகவுக்கான வாக்கு வங்கி இருக்காயா தமிழ்நாட்டில்? பெரிய 1/2%. அந்த அம்மாவே 1/2% மேலே ஓட்டு. ஈரோட்டில் நின்றுது 1%, பாதி 1/2%. இதுதான் கணக்கு. ஆனால் ஒரு விஜயகாந்த் கட்சி இப்போ பேனரு, அது கொடி கிடி, அது தேவைப்படுது. அந்த பேர் இருக்குல்ல, பேர் அதுக்கு தான் கேப்டன் விஜயகாந்த். அதுதான். எந்த கேப்டன் கப்பலை ஓட்டினாரா இல்லை விமானம் ஓட்டினாரா? எதுவும் ஓட்டலை.
ஆனா படங்கள்ல தீவிரவாதிகளை சுட்டு பிடிச்சிருக்காரு. தூரத்து இடி முழக்கம் பூர்ணிமா முதல் கல்யாணம் பண்ணாரு, அதை தெருவில் விட்டாரு. அது இருக்குன்னே பேசி சிக்கல். அதெல்லாம் சிக்கல். அது உண்மை என்னைக்குமே சிக்கலாக தான் இருக்கும். உண்மைகள் வந்து அணுகுண்டை விட வலிமையானது. கோவப்படுறாங்க. உண்மை சொன்னா கோபம் உடம்பு எரிக்கத்தானே செய்யும். உண்மைகள் எப்பவுமே ஒரு கசப்பாக தான் இருக்கும். வேப்ப எண்ணெய் எப்படி இருக்கும்? கசப்பாக. ஆனால் அது பெரிய மருந்து, உடம்புக்கு நல்லது. அதான் உண்மை எப்பவுமே மக்களுக்கு நல்லது. அதனால இவருடைய கோபமெல்லாம் நமக்கு ஒரு தூசு. தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பண்ணட்டும். உண்மைகளை சொல்றவனுக்கு எப்பவும் தொல்லை இருக்கத்தான் செய்யும். நீங்க சாக்ரட்டிஸை கொண்டு போய் விஷத்தை கொடுக்குறாங்க. ஆமா, அப்போ அவர் ரசிச்சு குடிக்கிறார். பகத்சிங்கை தூக்கில் ஓடும்போது டாக்டர் பார்க்குறான், என்னடா தூக்கில் ஓட போகிறான், உடம்பு இந்த ஆளு பூரிப்புல உடம்பு சதை போடுதேங்கிறான். அற்புதங்கள் நடந்திருக்கு பாருங்க. அப்போ போய் கேட்குறான், என்னைய தூக்கில் போட போகிறோம், நீ நினச்சி வேதனைப்படாம உடம்புலாம் வந்து உருகிரும், வெயிட்டு குறைஞ்சிரும். பார்த்தா வெயிட்டு கூடுது. பூரிப்பு. இந்த சமூகத்துக்காக மக்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கறேன்னு எனக்கு பூரிப்பா இருக்கியா தாய் நாட்டுக்குங்கிறான். அப்போ இது போன்ற களிசடைகளை அம்பலப்படுத்துவதற்காக நம்ம பல தாக்குதலை, பகத்சிங் வாங்காத தாக்குதலா, ரெட்டமலை சீனிவாசன் வாங்காத தாக்குதலா, செக் இழுத்தார் யார்? கப்பல் கம்பெனி முதலாளி யாரு? வஉசி. இந்த சிந்தாதிரிப்பேட்டையில மன்னனை தலையில் தூக்கி விற்றுருக்கார். அப்பவும் சமரசமாகலை. அதனால அவர்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மெல்லாம் ஒரு சாதாரண நபர். மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். நன்றிங்க. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.